எஸ்ஆர்எம் கல்விக் குழும தலைவரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான பச்சமுத்து மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்காக சுமார் 110 பேரிடம் 75 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து வந்த போலீசார் நேற்று முன்தினம் பச்சமுத்துவை வரவழைத்து விடிய விசாரணை நடத்தினர். இந்நிலையில் குற்றச்சாட்டு தொடர்பாக நேற்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டார். நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல் உட்பட ஜாமீனில் வெளிவர இயலாத 3 கிரிமினல் சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதய நோய்க்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளதால் மருத்துவ பரிசோதனைக்காக பச்சமுத்துவை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். பின்னர் ராயப்பேட்டை மருத்துவமனையிலும் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதனையடுத்து பச்சமுத்துவை சைதாப்பேட்டை 11வது குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினார். வழக்கை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை அவரை காவலில் வைக்கவும் சிறையில் அவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்கவும் உத்தரவிட்டார். இதனையடுத்து நேற்று இரவு பச்சமுத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது ஜாமீன் மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது.